திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். மேஷ ராசி நேயர்களே, இன்று அதிதீவிர கவனம் தேவை. ஏனென்றால் குழந்தை ரூபத்தில் பீடைகள் வந்து சேரும். நமக்கே இது குழந்தைங்க. சரி 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 சரி. டேய் மாப்ள. ஹாய்டா. டேய் இது தினேஷ் குழந்தை தானே? ஜாட அப்படியே அவன மாதிரியா இருக்குது. ஏய் இது ஏன் குழந்தைடா? அப்புறம் என்ன இந்த பக்கம்? என்னடா உங்க அப்பா பால்வாடி போற கேப்ல இங்கே கூப்பிட்டு வந்துட்டானா? மாமன் மேல அவ்வளோ பாசமா என்ன? பால்வாடிக்கெல்லாம் இல்லை மாப்பிள்ள, இவனுக்கு வயசு இப்போதான் 3 ஆச்சு. எனக்கு அவளுக்கு கொஞ்சம் சண்டையா, எனக்கு அவளுக்கு கொஞ்சம் சண்டையா, அதனால கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. மேனேஜர் தான் அங்கே வர சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அமைதியாரா, அவங்க என்ன பண்ணுறது தெரியாம தனியாக வேற விட்டுட்டு போனோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் வேற இருந்தா நீ போடா, பையனை இங்கே விட்டு போடா, நான் பாத்துக்கிறேன். ஏமா நம்பிக்கையிலே உனக்கு? மாப்பிள்ள அதனாலடா உங்ககிட்ட விடுறதுக்கு தான் நான் இங்கே வந்ததே. ஒரு நிமிஷம், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உண்மையிலே குழந்தைய விட்டு போறாங்கிறான் பரதேசி பையன். ஏய் மாப்ள வாடா. என்னடா தங்கம், அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. ஏன் இருந்தாலும் சம்பளம் தர மாட்டான்டா. சரியா? உங்க கிட்ட போறியா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பால் குடிக்கிறீல்ல, அதுக்கு பால் மொத்தமா சேர்த்து குடிக்கிறீல்ல, அந்த பால் 15 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அங்கிள் கிட்ட போ, அங்கிள் பால் கொடுப்பாரு. இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ பால் வாங்கி குடுமாப்ல. எந்த புறா வேலைக்கு டைம் ஆச்சுடா. டேய் மாப்பிள்ள, அதுவும் இல்லாம எங்க வீட்டுல அம்மா அப்பா வேற இல்லடா, எப்படிடா நான் அவனை தனியா பாத்துப்பேன்? ஏய் அம்மா அப்பா இல்லைன்னா என்னடா, நைட்டு வரைக்கும் பாத்துக்க. நாளைக்கு காலையில ஓட்டி எல்லாம் முடிச்சு நான் காலையில இருந்து வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்மளாம் பண்ணணும்னு நானே சொல்லிடுறேன். அப்படியே உனக்கு இவனை பாத்துக்க தெரியலன்னா நான் வேலை செய்யற கேப்ல எல்லாமே கூப்பிட்டே இருக்கேன், நிறைய தகவல் கொடுக்குறேன். நீ இவனை பாத்துக்க. டேய் மாப்பிள்ள, ஒரே புள்ள அது, தவம் இருந்து பெத்த புள்ளடா. பத்திரமா பாத்துக்கடா மாப்பிள்ள. சரியா? அங்குள் உன்னை பத்திரமா பாத்துப்பாரு. குழந்தைக்கு பேரு? பேரா ரொம்ப நாளா ஒரு பேர் யோசிச்சிட்டே இருக்கிறேன். ஆனா எந்த பேருமே கரெக்டா முடிவு பண்ண முடியல மாப்பிள்ள. இது 3 முறை ஷோவா? ஆமா, அதனாலதான் எனக்கு என் பொண்டாடி சண்டையே வந்துச்சு. வரேன். பவுடர் போடா. என் பையன் சாப்பிடாம கூட இருப்பான், நான் பவுடர் போடாம இருக்கவே மாட்டான். இந்த அப்படி டேய் எவன்டா இது? டேய் உங்க அப்பன்டா. ஹலோ சொல்றா. டேய் மாப்ள, குழந்தை என்னடா பண்ணுது? டேய் விட்டு போய் 2 செகண்ட் கூட ஆகல, குழந்தை என்ன பண்ணுது, அவன் என்ன பண்ணுதுன்னா வெயிட் ஆஃப் பண்ண. பல வருஷமா தவம் இருந்து பெத்த புள்ளடா, பத்திரமா பாத்துக்கடா. தவமா பெத்த மாதிரி தெரியலையா, மோசத்துல பிறந்த மாதிரி இருக்கான். என்னடா சாப்பாடா? தண்ணியா? பாலா? என்னடா குடிச்சிட்டியா? ஃபிளாட் ஆயிட்டா? ஏன்டா திரும்ப அழுவுற? அண்டர்ஸ்டாண்ட். என்ன என்ன உங்க அப்பா உன்னை விட்டு போன பாவத்துக்கு உனக்கு குண்டி கழுவி விடணும்னா எனக்கு தலையெழுத்தாடா.
ஏய் உன் பையன் ஆய் போகிறதுல இருந்து ஒன்றுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே நான் தானே கழுவிட்டு இருக்கிறேன். எங்கேயும் போக மாட்டான்டா. ஏன்டா சாவடிக்கிற கூப்பிட்டு போயிடா போனேன். சரி டிவியா? இந்தா சோட்டா பீமே பேசாம உட்காந்து பார்க்கணும். நான் வந்துகிட்டே இருக்கேன். பென்டனா? என்னத்த கேக்குறேன்? இதுவா? டேய் மாப்ள குழந்தை என்னடா பண்ணிட்டு இருக்கு? ஜொல்லிக்கிட்டு இருக்கிறான்டா. ஜொல்லிக்கிட்டு இருக்கானா? தொடச்சு விடுறா. அவனே தொடச்சுக்கிட்டான்டா. சின்ன பையன்ல அத ஜொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டா சின்ன பையனா சொன்னேன்? சின்ன பையனாடா ஸ்ரீலீலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஸ்ரீலீலா பாடா எதுலடா? அவனுக்கு தப்பாம பிறந்திருக்கேடா. ஏய் மாப்ள பல வருஷம் அச்சி தாமறதுடா. அண்ணா பால் பொடி மட்டும் ஒரு 4 தாங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. உனக்கு ஏதாவது வேணுமாடா? ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ. என்னது? சிப்ஸா? சிப்ஸ் ஒன்று கொடுங்கண்ணா. வேற தண்ணி தண்ணி வீட்டுல போய் குடிக்கலாம்டா. தண்ணி இங்கதான் தண்ணி வேணுமா? தண்ணி ஒன்று கொடுங்கண்ணா. ஓகேவா போதுமா போலாமா? என்னது? டம்ளரா? டேய் நீ சாப்பிடுறதுக்கு கேக்குறியா இல்ல சரக்கு அடிக்கிறதுக்கு கேக்குறியாடா? வேணும். எவ்வளவு ஆச்சு? டம்ளர் வா. மருந்துக்கு யாரா 4 எழுத்துன்னு சொன்னது? 2 எழுத்து. மது. Something negative vibes. Ura. கொஞ்சம்டா. ஐம்பது ஸ்ரீலீலா. ஹலோ. டேய் மாப்ள குழந்தை என்னடா பண்ணிட்டு இருக்கு? ஹலோ. ஹலோ டேய் என் தங்கம் பால் குடிச்சானா இல்லையாடா? இது பால் குடிச்சானாவா? ஏய் சத்தியம் பண்ணி சொல்றா. உன் பையனுக்கு டெய்லி பால் தான் குடுக்குறியா இல்ல கவர்மெண்ட் ஷாப்ல ஏதாவது வாங்கிட்டு இருக்கிறியாடா? என்ன அடிக்க விட மாட்டேங்கிறான்டா உன் பையன். உன்ன மாதிரியே இருக்கான்டா. அங்க பார்த்த பண்ணா. டேய் மாப்ள பல வருஷம் தவம் இருந்து பெத்த பையன்டா. குளிக்க வைக்கிறதும் ஒரே இடம்தான், குண்டி கழுவுறதும் ஒரே இடம்தான். இப்பதான்டா அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. ஏய் ஆம்பளை பையன்டா இது. மாமா மாப்பிள பையன் இங்க தூங்கிட்டு இருக்கிறான்டா உள்ள. என்ன மாதிரி அமைதியா இருந்தானா? சரிதான். கூட்டு வா. ஏய் வாடா.
டேய் உங்க அப்பா வந்துருக்கான்டா. ஓ இன்னும் தூங்கிட்டு இருக்காராண்ணா? டேய் வரும்போது அதே மாதிரி பால் குட்டி இருந்தா எடுத்துட்டு வாடா, டைம் ஆச்சு. ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு என் பொண்டாட்டி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டா. அவ்வளோதான் என்னை பார்த்துக்கிற ஆள் கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா பார்த்துக்கிட்டதுக்கு. சரிடா இந்தாடா புட்றா. தூங்கிட்டு இருக்கான்டா. தூங்கிட்டு இருக்கானா? தூங்கிட்டு இருக்கான். அழுதுருவான். சரி போயிடுறேன். சரியா? ஓகேடா, மீட் பண்ணலாம். பால் குட்டி வேற இங்கேயே மறந்து வச்சிட்டானே. இருக்கிறப்ப டார்ச்சரா இருந்துச்சு, இல்லாதப்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. என்ன மகனே, நீ தூக்கத்துலையா இருக்க? நீ மப்பில் இருக்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை போல் ஒருவன்